பிக் பாஸ் வந்து எனக்கு மனுஷங்க மேல இருக்க புரிதல் என்ன கொஞ்சம் ஆழமாக்கியிருக்கு. மனுஷங்க எப்படி இப்படி சிந்திக்க முடியுது, ஒரே விஷயத்தை எப்படி இத்தனை ஆங்கிள் கிடைக்குது, அவங்க எப்படி ப்ராசஸ் பண்றாங்க ஒரு விஷயத்தை எடுத்து, அவங்க எவ்வளோ தூரம் யோசிக்கிறாங்க, எல்லாரும் ஒரே சமயத்தில் ஒரே மூடில் இல்லை ஒரே மைண்ட் செட்டில் இருக்கிறது இல்லை, அது எப்படி வாரம் மாறுது இல்லை டெய்லி மாறுது அப்படிங்கிறது, அவங்கள இந்த உலகத்திலேருந்து நேரத்துலேருந்து லைஃபோட கமிட்மெண்ட்லேருந்து செல்ஃபோன்லேருந்து தூக்கி நகர்த்தி வெளியே வச்சோன்னா அவங்க அதை தன்னோட சுயத்தை மட்டும் கேரி பண்ணுற இடத்துல எப்படிலாம் பிஹேவ் பண்ணுறாங்க அவங்களோட ஒரிஜினலை அப்படிங்கிறத விட்னஸ் பண்ணும்போது நான் நிறையா கற்றுக்கிறேன் என்னோட கண்டஸ்டன்ட் கிட்டேருந்து. ஸோ பிக் பாஸ் ஆக்சுவலாக பார்த்தோன்னா கண்டஸ்டன்ட் அவங்க தான் பிக் பாஸ். ஏன்னா அங்கே போய் இருக்கவே முடியாது. நீங்கள் இருந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் பேசுறது உங்களுக்கு புரியுதுல்ல அப்படின்னா? ஏன்னா அங்கே போய் அப்படி எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த இடத்துல இருக்கிறதுங்கிறது அது சாதாரணமான விஷயம் இல்லை நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் எனக்கு அவங்கள பார்க்கும்போது நான் அவங்ககிட்ட நான் நிறையா லேர்ன் பண்ணுறேன். எனக்கு புதுசாக இருக்குது பிக் பாஸ் வந்து. ஸோ ஐ எம் லேர்னிங் ஸோ மச் ஃப்ரம் தம். உங்கள் பேர் என்ன? கண்மணி. எஜமான பேர் என்னம்மா? ஹாஷிகா. ஆஷிகா. என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 4th. நீங்கள்? கத்திஜா. உங்கள் சொந்த பேர் என்ன? ஹன்விதா. ஹன்வித். அக்கா தங்கச்சியா? ட்வின்ஸா? ட்வின்ஸ். ட்வின்ஸா? நீங்கள் 2 பேரும் ரொம்ப அழகாக இருக்கு. ஜாலியாக படிங்க.